ஸோ கைஸ் நம்ம இப்போது சென்னை திருச்சி ஹைவேல ஓடின்னு இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. இப்போ எங்கே இருக்கோம்னா விழுப்புரம் கிட்டே இருக்கோம். நாங்கள் எங்கே போயின்னு இருக்கோம்னா வால்பாறை போயின்னு இருக்கோம். இங்கே அடிக்கிற வெயிலுக்கு, சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு வால்பாறை ஒன் ஆஃப் த பெஸ்ட் லொக்கேஷன். ஹில் ஸ்டேஷன் அது சூப்பராக இருக்கும், நல்லா கிளைமேட் கூலாக இருக்கும். ஸோ அங்கே தான் போயின்னு இருக்கோம். சரின்னு ஒரு ட்ரைவ் வீடியோ போடலான்னு ஒரு பிளான் எனக்கு. அதனால தான் நேஷ்னல் ஹைவே ட்ரைவோட ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த நேஷ்னல் ஹைவேலாம் எப்படின்னா, நீங்கள் எப்போவுமே ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சென்டரில் இந்த ஒயிட் லைன் தெரியுது பாருங்கள். நீங்கள் இந்த ஒயிட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் எப்போவுமே சேஃபாக தான் இருப்பீங்க. எதர் நீங்கள் லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி ஓட்டவே ஓட்டாதீங்க. ஹைவேல சென்டரில் இந்த ஒயிட் லைன் ஃபாலோ பண்ணிட்டு ஓட்டிங்கன்னா எப்போவுமே சேஃபு. அதுவும் நீங்கள் பர்டிகுலர்லி நைட் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த ஒயிட் லைனை ஃபாலோ பண்ணி தான் போகணும். நீங்கள் லெஃப்ட்டோ ரைட்டோ போயிடாதீங்க, வெரி ரிஸ்கி. நான் எப்போவுமே ட்ரைவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நைட் ட்ரைவ் தான் பண்ணுவேன் ஜாஸ்தி. டேலெல்லாம் நான் ட்ரைவே பண்ண மாட்டேன். ஏன்னா நைட் ட்ரைவில் டிராஃபிக் இருக்காது, அண்டு நம்ம சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம், ஆஸ் வெல் அஸ் டைமும் ரொம்ப சேவ் ஆகிடும். அதனால நான் ரொம்ப நைட் ட்ரைவ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் டேல நாங்கள் ட்ரைவ் பண்ணுறோம். ஏன்னா இது நாங்கள் சடனாக பிளான் பண்ணது, அதனால தான் டேல ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பையன் வண்டி கொடுத்துட்டான், இப்போ நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் அவனுக்கு வண்டி கொடுக்கவே மாட்டேன் பாருங்க. 1300 கிலோமீட்டர் ஓட்ட போறோம். 1300 கிலோமீட்டர். ஓகே, அதுக்கு என்ன? சோ நீங்க ஃபுல்லா 1300 ஓட்ட முடியாது. 1300 நான் 1400 1500 கூட ஒரே கோலா ஓட்டிருக்கேன். ஒரே கோல். நீ அப்ப சின்ன பையனா இருந்திருக்க. வயநாட்டுலாம் போகும்போது ஒரே டிஸ்டன்ஸ்ல அடிச்சிருக்கேன். நான் அதை காலையில டிரைவ் பண்ணோம், ஈவினிங் போயிட்டு சேர்ந்துருக்கேன். இதெல்லாம் புரியுதுப்பா. புரியுது இல்ல? அப்புறம் என்ன, அதெல்லாம் வயசுலாம் பிரச்சனையே இல்ல. வயசுக்கு என்ன? இப்ப யார் சொன்னாங்க வயசு? யார் சொன்னாங்க வயசு? இப்படிலாம் சொல்லாதீங்க, இப்ப கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். நீங்க வேற. The thing is 1300 kilometers after 5 6 7 9 hours also you will feel little sleepy. அப்ப அந்த 1 hour கிடைக்கும்ல, அது 9 hours ஸ்லீப் இருந்தா கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நான் ஒரு 10 minutes அப்படியே நேப் எடுத்துட்டு டெக்கு நானே வண்டி எடுத்துருவேன். அண்ட் நான் நேப் 10 hours 15 hours கண்டினியூஸாக கூட ஓட்டிருக்கேன். ஸோ எனக்கு அது பழகி போயிடுச்சு இப்போ எனக்கு தெரியும். அதனால ஸோ எனக்கு அந்த பிரச்சனை இப்போ இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்தது, இப்போ அந்த பிரச்சனை இல்லை எனக்கு. இந்த வண்டியில அந்த பிரச்சனையே வராது. ஏன் வராது? ஏன் இது என்ன பெரிய இதுவா? இந்த வண்டியில வராது, எல்லா வண்டியிலயும் வரும். வண்டியில you won't feel like stopping. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் வரும். நீ ஓட்டல, நம்ம இந்த வண்டியில இப்பதானே வாங்கணும் இந்த வண்டியை. ஸோ இந்த வண்டியில ஆக்சுவலி லாங் டிரைவ் அவ்வளோ பண்ணதில்லை, அதனால தான். அவ்வளோ பண்ணது இல்லையா? இதான் ஃபர்ஸ்ட் லாங். இதான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி சொல்ல போறேன்னா. எப்படி வராங்கப்பா, மோசமா இருக்கு. இந்த வண்டி மோசமா ஓட்டிருக்கு. இந்த எம்ஜி தானே இது? ரொம்ப ஃபர்ஸ்டா ஓட்டிட்டு இருக்கான். அப்படியா? 450 கிலோமீட்டர். நீ இப்பதான் ஓட்டுற, கொஞ்சம் கொஞ்சமா நீ ஓட்டுற, நான் ஒத்துக்கிறேன். நீ ஓட்டுறது இல்லைன்னு இல்லை, நீ ஓட்டுற. ஆனா அங்கங்க நீ ஓவர் ஃபாஸ்ட் போயிடுறியா? எனக்கு இங்க பக்கு பக்குன்னு இருக்கு. நீங்க போகும்போது எனக்கு பக்கு பக்கு இருக்கு. எனக்கு பழகி போயிடுச்சுப்பா. ஸ்ரீ நீ அப்படி இல்ல நீ ஓட்டும் போது ஒரு சில தப்புலாம் பண்ணிட்டு இருக்க ஸ்டில். அது நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன்ற, என் பேச்சை கேட்கவே மாட்டேன்ற. நீ ஃபாஸ்டா ஓட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா எங்க ஓட்டணும் அங்கதான் ஓட்டணும். இது ஹைவே தான், ஆனா அங்க முன்னாடி எப்படி ஓட்டணும் நீ பாக்கல, நீ தூங்கிட்ட. நீ அப்போ நான் பார்த்தேன் அந்த டர்னிங்ல அப்படி நோ ஃபாஸ்ட்ல சடன்லி பிரேக் அடிச்ச சென்டர். நான் நினைச்சேன் நீ காலி, நீ இடிச்சிருவான்னு நினைச்சேன். அந்த வீடியோ நீங்க இவனோட சேனல் போய் பார்த்தா தெரியும். பியாண்ட் காஜா அவன் சேனல் பேரு. அந்த சேனல் போய் பாருங்க, எப்படி ஓட்டணும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் சொல்றது, அங்கங்க இந்த மாதிரி ரோட்ல ஓட்டக்கூடாதுங்கிறது. அவ்வளவு ஃபாஸ்டா நீ அந்த ரோட்ல எவ்வளவு ஓட்டுன? யூ வேர் 140 இருந்து 130 120ல நீ பிரேக் அடிச்ச. அதுல கூட நான் ஹார்ட் பிரேக் பண்ணல. ஹார்ட் பிரேக் தான் பண்ண. ஸ்பீட் பிரேக்கர் வரும் போல முன்னாடி. ஸ்பீட் பிரேக்கர்லாம் இங்க வராது. இதான் ஓகே. நீ இதுக்கே சொல்றியே. நெக்ஸ்ட் வால்பாறை சாரி அங்கலாம் நான் தான் ஓட்டுவேன். வால்பாறை ஹைவேல சாரி ஹைவே வருது பாரு. வால்பாறை ஹேர்பின் பெண்ட்ல எல்லாம் ஓட்டும் போது நீ எப்படி ஓட்ட போறன்னு தெரியல. அது இருக்கிறதுலே மோசமான ஹேர்பின் பெண்ட். ஸ்ட்ரைட்டா மவுண்டன்ல இருந்து பீச் போற. ஆமா ஆமா ஆமா. இது Volkswagen ஜெட் இன்ஜின். ஜெட் இன்ஜின். அந்த ரோட்ல ஜெட் இன்ஜினே வேலைக்கு ஆகாது. வண்டி சும்மா தூக்கி போட்டுருவோம் அப்படியே. அவ்வளவு ஃபர்ஸ்ட் அந்த ரோட்லாம். இந்த ரோட் கூட நல்லா தான இருக்கு. கொல்லிமலையோட மோசமான ரோடு அது. கொல்லிமலை நீங்க போறது இல்லைன்னா அதுவும் மஸ்ட் ரோடு. அந்த ஆகே கங்கை வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ரோடு. நாங்க போகும்போது அந்த ரோட்ல அப்போ ரோடே இல்ல, ஃபுல்லா ஆஃப் ரோடு தான்.
அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ரோடு. அந்த ரோடில் இப்போ ரோடெலாம் போட்டிருக்காங்க. நாங்கள் போகும்போது ஹாஃப் ரோடு, அப்போ ரோடே இல்லை, ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. அண்டு வால்பாறை கூட அதே மாதிரி தான். முன்னாடி நாங்கள் போகும்போது அந்த அளவுக்கு நல்லா ரோடே கிடையாது, மேலேயும் கிடையாது, மேலே ஹேர்பின் பென்ஸு போகும்போதும் கிடையாது. இப்போ நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க, மேலே கூட ரோடு நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்காக தான் இப்போ நாங்கள் போகிறோமே வால்பாறை. இந்த மாதிரி கிராசிங் தாங்க ரொம்ப டேஞ்சரு. சடன்லி கிராஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ்லாம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைவேஸில் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க, ஓகேவா, சடன்லி உங்கள் முன்னாடி ஒரு வண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க, லாரியாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ரைட்டில் வந்து கேப்பே இல்லை, சடன்லி உங்களுக்கு கொஞ்சம் கேப் கட்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, அல்ல பார்த்துட்டேன், ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, அந்த கேப்பில் நீங்கள் போகும்போது இந்த டிவைடர் இருக்குது பாருங்கள், இந்த டிவைடர் வந்து இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்காது. சடன்லி பார்த்தீங்கன்னா இந்த டிவைடர் வந்து கொஞ்சம் வெளில வந்திருக்கும். அப்படி வந்தது நீங்கள் மாட்டினீங்கன்னு வச்சுங்களேன், வண்டி அப்படியே மேலே ஏறிடும் பிளாட்ஃபார்ம் டிவைடர் மேலே. ஒரு வேளை நீங்கள் அப்படி தான் ஆச்சு. நல்ல வேலை நான் அந்த டிவைடர் பார்த்துட்டு கூட நான் போயிட்டேன். அந்த சின்ன கேப் தான் கிடச்சிது, அந்த கேப்பில் சுகராக போயிட்டேன். இல்லைன்னா நான் என் வண்டி டிவைடரில் ஏறி இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த வண்டி ஹோண்டா ஜஸ்ட் இருந்தேன், அந்த வண்டியில் அந்த இன்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரே ஹாரிபிள்ப்பா, அந்த இன்சிடென்ட் என்னால் மறக்கவே முடியாது, அவ்வளோ ஃபஸ்ட் இருந்துச்சு. எல்லாம் தூங்கிட்டாங்க, நான் நைட்டில் ஓட்டிகிட்டு இருக்கேன், பட் நான் அவ்வளோதான் அந்த டைமில் ஆயிடுச்சு. அப்போ வந்து அப்பா மட்டும் ஓட்டுவார். இப்போ நான் மாம்க்கு தான் பத்தா நே மாம்க்கு தெரியாது, நே ஓட்டுவா கொஞ்சம். மாம்க்கு முதல்ல லைசன்ஸ் வாங்கணுமே, நேயாக்கு ஒரு லைசன்ஸ். ஸோ அவங்கள இப்போ கணக்கில் சேர்க்க முடியாது. ஆனால் ஒரு ஆசை இருக்குது, இந்த வண்டி டாப் ஸ்பீட் எவ்வளோ போடுறது அதை கண்டிப்பாக செக் பண்ணணும். இன்றைக்கி என்ன பிளான் இருந்துச்சுன்னா, கன்னியாகுமரி போகலாம், அந்த ரோட்டில் நம்ம ஓட்டி பார்ப்போம், அந்த ரோட்டில் ஹைவே சூப்பராக இருக்கும், அங்கே செக் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஒரு வாட்டி. ஆனால் அந்த விண்மில்லாக வரும் பாருங்க, ஒரு ஹைவே இருக்குது, அந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விண்மில்லாக இருக்கும். அந்த ரோட்டில் பார்த்தீங்களா எப்படி வரான் பாரு, அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது, நம்மளுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. ஐயோ பம்பர் போட்டு வச்சிருக்கான் உஷாரா, ஒன்றும் ஆகல. சாரி என்ன சொல்றது, ஒன்றும் ஆகல, ஒன்றுமே ஆகல. அது வந்து ஸ்லோவா பிரேக் அடிக்கிறாரு, லேசா அடிக்கிறாரு, இப்படி லேசா. நீங்க பிரேக் அடிக்கல, அது உங்க தப்பு. ஈஸியா பிரேக் அடிச்சிருக்கலாம், நீ லேசா சைக்கிள் அடிக்கிற பிரேக் மாதிரி அடிக்கிறாரு இவரு. ஒண்ணுமே ஆல, சொன்னல ஒண்ணுமே ஆல, நான் ஜஸ்ட் மைன்யூட் டச் தான். இந்த ஹைவே டிரைவிங் இருக்கு பாருங்க, இருக்கிறதுலே மோசமானது, வெரி டேஞ்சரஸ். நம்ம ஸ்லோவாக போனால் கூட சரி, நம்மளே யாரும் எடுக்கிறதுக்கு எப்படின்னா ஒருத்த வந்துடுவான். இதை பாருங்களேன், இந்த மாதிரி ட்ரக்கெல்லாம் வந்து ஆக்சுவலி லெஃப்டில் தான் ஓட்டணும், இவங்க பாருங்கள் ரைட்டில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. யார் ட்ரிபிள்ஸ்? இவங்க தான். அது அதெல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்லை, விட்டுரு. ஆக்சுவலி ரூலே இருக்குது, இப்போ நீங்களே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் லெஃப்டில் ஓட்டணுமா இல்லை ரைட்டில் ஓட்டணுமா? எனக்கு தெரிஞ்சு லெஃப்டில் தான் ஓட்டணும், ஆனால் இவங்கெல்லாம் பாருங்கள் ரைட்டில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. தப்பா சரியா கமெண்ட்டில் சொல்லுங்கள். Ukun, mami, larak. एंड करता आप वीडियो चाहिए तो टोल में कितना रुपया टोल में என்ன டோல்? स्टॉप कर दो. இப்போ வர நெக்ஸ்ட்டு நல்ல ஹோட்டல் வருது பாருங்கள், அதாவது ஏடிபி வரும், சங்கீதா வரும், ஒரு 2-3 நல்ல ஹோட்டல்ஸ் வரும். ஸோ அந்த ஹோட்டல் வரும்போது நாங்கள் இப்போ இங்கே டின்னர் பண்ணிவிடுவோம்.
அண்ட் இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் இப்போவே. உங்களுக்கு இந்த மாதிரி ஹைவே ட்ரைவ்ஸோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் நிறையா ஹைவே ட்ரைவ்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவை இங்கேயே என் பண்ணிக்கலாம், இல்லைனா இது இன்னும் ரொம்ப பெருசாகிடும். நெக்ஸ்ட்டு இன்னும் நல்லா ஹைவே வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம். கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.